அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் டைம் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே முறுக்கு இல்லாத வீடு இருக்கவே இருக்காது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே முறுக்கு வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அந்த காலத்துலலாம் மாவு அரைச்சி வந்து அந்த மாதிரி செய்வாங்க. இப்போலாம் வந்துட்டு மாவு வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச மாவு வச்சு தான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். ஸோ மாவு எப்படி அரைக்கணும், அது மட்டும் இல்லாமல் முறுக்கு எப்படி கரெக்டாக பண்ணணும், பதமாக எப்படி செய்யணும், அந்த மாதிரி டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது முறுக்கு பண்ணுறதுக்கான உள்ள மாவு தான், முறுக்கு மாவு தான். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மில்லில் கொடுத்து அரைச்ச மாவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய். இது வந்து பசு நெய். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பசு நெய் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து உருக்கிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து மாவில் அப்படியே நல்லா சுட சுட இருக்கும் போதே வந்து ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கருப்பு எள்ளு. அது வந்து நல்லா கழுவி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து உப்பு பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயம். இதுவும் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு அரைக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி, அதுக்கப்புறம் வந்து உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 800 கிராமுக்கு வந்துட்டு கரெக்டாக 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் உளுந்து. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்க கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணி இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து தேங்காய் பால் முறுக்கு. ஸோ உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக தெரியும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிடலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முறுக்கு மாவு அரைக்க கொடுக்கும் போது மில்லில் வந்து கரெக்டாக சொல்லி கொடுங்க. நான் வந்து முறுக்கு கரைக்கிறேன்னு சொல்லிட்டு. இல்லைனா கோதுமை அரைச்சி அந்த மிஷினில் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு முறுக்கு ஒழுங்காக வரவே வராது. ஸோ கோதுமை அரைச்ச மிஷினில் வந்து போட வேணான்னு சொல்லிடுங்க. அப்படியே அவங்க பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவுக்குன்னு போயிடும், பதத்து போன மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே வந்துட்டு வராது. இதுதான் செகண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசையும் போது தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும், அளவுகள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் செய்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டை எடுத்துகிட்டேன். அதில் வந்து ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து முறுக்கு பிழிய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு டோ வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பதம் வந்து கரெக்டாக அர்த்தம். நான் கைகளில் வந்து நான் பிசையும் போது பாருங்கள், என் கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும். இப்போ உரலில் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ முறுக்கு வந்து நம்ம செய்யலாம். அப்படியே பொறுமையாக நீங்கள் வந்து ரவுண்ட் மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் வந்து ஒழுங்காக வராது. நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். அந்த எட்ஜை வந்து லைட்டாக வந்து அமுக்கி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நம்ம முறுக்கு போடும்போது முறுக்கு அப்படியே வந்துட்டு விரிஞ்சு உடஞ்சி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் ஒழுங்காக வரல. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக வந்துடும். இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து ஹீட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கிறது, லோ ஃப்ளேம் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும் கரெக்டாக. அதாவது ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறதுலேருந்து கடைசியாக நீங்கள் வந்து முறுக்கு போட்டு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் அந்த ஒரே ஹீட்டை தான் நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணாமல் ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முறுக்கும் ரொம்ப கருத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் சவுக்குன்னு போயிடும். இல்லை அப்படின்னா ஒன்று கடுத்து போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மாவு அரைக்க கொடுக்கும் போது சொல்லி கொடுங்க, மாவு வந்து முறுக்குக்காக அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மாவு பிசையும் போது தண்ணி கரெக்டாக அளவுகள் வந்து பார்த்து வந்து ஊற்றி மாவு வந்து சாஃப்டான டோவாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கரெக்டான ஒரு ஃப்ளேமில் வந்துட்டு மீடியமான ஒரு ஃப்ளேம், மிதமான தீயில வந்து வச்சு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து முறுக்கை வந்து பொரிச்சு வந்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக வந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முறுக்கு வந்து ஒழுங்காகவே வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு வந்து முறுக்கு வரும். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு கிடைக்கும். நம்மளோட தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.